சபாநாயகர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாக்கெடுப்பை நடத்தினாங்க. அந்த வாக்கெடுப்புல வந்து பாத்தீங்கன்னா விஜய் பெரும்பான்மையை பெற்றுவிட்டார். அதாவது 144 உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மைக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அதாவது விஜயோட அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் 144 பேர். அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்து பின்னாடி இதுல என்னென்ன நடந்த சுவாரஸ்யங்களையும் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிடுறேன். சோ டிவிகேக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 108 உறுப்பினர்கள் வந்து இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. அதோட பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 34.92%. சோ அவங்க வந்து வாங்கின ஓட்டோட சதவீதம், சிங்கிள் பார்ட்டியா அவங்க வாங்கின ஓட்டு சதவீதம். அதுல திரு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு தொகுதியில வந்து ராஜினாமா செய்துட்டாரு. அப்போ 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கட்சியாக சட்டசபையில அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ இதை இன்னொரு ஒரு உறுப்பினர் வந்து ஓட்டுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. சோ சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் சிவகங்கா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க சட்டசபை தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டு வித்தியாசத்துல சீனிவாச சேதுபதி என்றவர் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் KR பெரிய கருப்பனை வந்து வீழ்த்தினார் இல்லையா. இந்த ஒரு ஓட்டுல வந்து தனக்கு சந்தேகம் இருக்குன்ற அடிப்படையில சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி இந்த கேஸ் ஒண்ணு வழக்கு தாக்கல் செய்தார். அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீதியரசர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சீனிவாச சேதுபதி மட்டும் இன்னைக்கு நடக்கிற ப்ளோர் டெஸ்ட்ல வந்து கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சதுனால டிவிகேக்கு 106 உறுப்பினர்களா தான் இன்னைக்கு வந்து ஆதரவா வாக்களித்தாங்க. மீதி இருக்கிறது வந்து காங்கிரஸ் 5 அது வந்து வாக்களித்தாங்க, ஆதரவு வாக்களித்தாங்க. CPI and CPM லெப்ட் பார்ட்டிஸ் 4 இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஆதரவா வாக்களித்தார்கள். VCK 2 உறுப்பினர்கள் இருந்தா அவங்க டிவிகேக்கு ஆதரவு வாக்களித்தார்கள். IUML 2 உறுப்பினர்கள் டிவிகேக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். ஆக மொத்தம் 119 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து டிவிகேக்கு ஆதரவாக வாக்களித்து விட்டார்கள். இதன் மூலமே மேஜிக் நம்பரான 118 பெரும்பான்மையை கிடைக்கப்பட்டு விட்டது டிவிகேக்கு. அதனால் தொடர்ந்து ஆட்சி நடத்துவதற்கு பெரும்பான்மையை நிரூபித்து விட்டார் விஜய் அவர்கள். இதில் வெற்றியும் பெற்றுவிட்டார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். சரி, ஓவரால் 144 வந்துச்சு இல்லையா. இந்த 144ல அதிமுகவை சேர்ந்த 47 உறுப்பினர்கள்ல CV சண்முகம் அண்ட் SP வேலுமணி தலைமையில 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து என்ன நடந்ததுன்னா, அவர்கள் டிவிகேக்கு ஆதரவாக வாக்களித்து விட்டார்கள். இது நீண்ட காரசார விவாதம் வந்து EPS-க்கும் அந்த பகுதியில் உள்ள, அதாவது ரெபெல் ADMK சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, கிளர்ச்சியாளர்கள், அவர்கள் 25 பேரும் வந்து SP வேலுமணியும் CV சண்முகம் EPS-உடன் மாறி மாறி வாக்குவாதம் செய்தார்கள். சரி, இந்த 119 இந்த 25 சேரும்போது 144 உறுப்பினர்கள் வந்துடுறாங்க இல்லையா. சோ இவர்கள் ஆதரவை பெற்று விட்டார்கள். அதே போல அமமுகவை சேர்ந்த காமராஜ் அவர்களும் அந்த கட்சியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு விட்டார். அவருமே வந்து டிவிகேக்கு ஆதரவாக வாக்களித்தார்.